நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய மாஸ்டர் பிளான் அப்படியே அடிச்சு தட்டி தூக்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய பக்கத்துல அமெரிக்காலாம் நிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தியும், அதே போல சுந்தர் பிச்சை இருக்கார் இல்லையா, அவர் இப்ப செம்ம ஹாப்பில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா இம்ரான் கான் இருக்கார் இல்லையா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர், அவருக்காக இப்போ பலரும் களத்துல இறங்கி இருக்காங்க. என்ன ஆச்சு எது ஆச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகள் கூட இந்தியாவுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அண்மையில தான் மத்திய அரசும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. கூடிய விரைவில் கையெழுத்திட போறாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளோடு மேற்கொண்ட ஒப்பந்தம் அனைத்துமே வர்த்தகத்திற்கான ஒப்பந்தம் தான். அதாவது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அந்த நாடுகளுக்கு குறைந்தபட்ச வரியில அல்லது வரியே இல்லாம கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியும். அதே போல அந்த நாடுகளை சேர்ந்த பொருட்கள் இந்தியாவில் வரியே இல்லாம அல்லது குறைந்தபட்ச வரியில கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியும். இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொழில் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து எளிமையானதாக மாறும். ஆனால் உலக அளவுல நாம் தலைவராக வேண்டும் அப்படின்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் போதாது, குறிப்பிட்ட பிரிவுல ஆதிக்கம் செலுத்த வேணும். அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. அதாவது இந்தியாவுக்கும் சிலிக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஒரு தொழில் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. உலக அளவுல லித்தியம், தாமிரம், கோபால்ட் உள்ளிட்டவை அரிய கனிமங்களாக அறியப்படுது. இந்த அரிய வகை கனிமங்கள் அனைத்துமே மின்னணு பொருட்கள், பேட்டரி, வாகன உற்பத்தி, மருத்துவ உபகரணங்கள், சூரிய மின் உற்பத்தி சாதனங்கள் உள்ளிட்டவற்றில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. உலகின் பல பகுதிகளில் இவை கிடைத்தாலும் எளிமையாக பூமியிலிருந்து பிரித்தெடுத்து குறைந்த செலவுல இவற்றை நாம் பயன்படுத்தும் கனிமங்களை மாற்ற ஏதுவான வடிவங்கள்ல சில நாடுகள்ல மட்டுமே இவை கிடைக்குது. அந்த வகையில தான் உலகிலேயே அரிய வகை கனிமங்கள் நிறைந்த நாடு சிலி. கூடிய விரைவில் சிலிக்கும் இந்தியாவுக்கும் கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின்படி இந்தியா நேரடியாக சிலியில இருக்கக்கூடிய அரிய வகை கனிமங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கான உரிமத்தை பெற இருக்காங்க. வர்த்தகம் தாண்டி அந்த நாட்டுடைய கனிமங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரிமம் இந்தியாவுக்கும் இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களுக்கும் கிடைக்க போகுது. உலக அளவுல லித்தியம் இருப்புகள்ல சுமார் 30% சிலி நாட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 9.3 மில்லியன் மெட்ரிக் டன்கள். அப்படி பார்த்தா இந்த பூமியிலேயே அதிக அளவுல லித்தியம் இருப்பு வைத்திருக்கக்கூடிய நாடு சிலி தான். அதுவும் மிக சிறந்த வகையிலான லித்தியம் அப்படின்னு சிலியில கிடைக்கக்கூடிய லித்தியத்தை வகைப்படுத்துறாங்க. இது மட்டுமல்ல, உலக அளவுல இருக்கக்கூடிய செம்புல 24% இந்த சிலி நாட்டுல தான் இருக்கு. அந்த வகையில தான் உலகின் மிகப்பெரிய செம்பு உற்பத்தியாளர் சிலி. தற்போது அரிய வகை கனிமங்கள் உற்பத்தியில சீனா தான் 90% கட்டுப்பாட்டை வச்சிருக்கு. இந்தியா தற்போது மின்சார வாகனம், பேட்டரி, சூரிய ஒளி மின் உற்பத்தி, விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல உற்பத்தியை ஊக்குவிச்சுட்டு வர்றாங்க. இதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது இந்த அரிய வகை கனிமங்கள். இதுக்காக நாம் சீனாவை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கு. ஆனா சிலியுடன் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு நேரடியாக அந்த நாட்டுடைய கனிமங்களை அணுகும் வாய்ப்பும் எடுத்து தொழில் புரியும் வாய்ப்பும் கிடைக்கும். இது கிடைத்தால் சர்வதேச சந்தையில சீனாவுடைய ஆதிக்கத்தை இந்தியா உடைக்க முடியும். அதே வேளையில இந்தியாவில் இது மிகப்பெரிய உற்பத்தி மற்றும் தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய மாஸ்டர் பிளான், மோடி அவர்களுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்தியாவை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு வர்றது மட்டும் இல்லாம உலக அளவுல பல பகுதிகளில் இருந்து டெக் நிபுணர்களும் டெக் தலைவர்களும் டெல்லி வந்திருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி கூகுள் மற்றும் ஆல்பாபெட் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையை டெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று சந்திச்சு பேசினார். உலக தலைவர்கள் செயற்கை நுண்ணறிவின் ஆளுமை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி குறித்து விவாதிக்கும் முக்கிய தளமாக இந்த மாநாடு திகழுது. மாநாட்டில் கலந்து கொள்ளவும் பிப்ரவரி 20 அன்னைக்கு இந்த கூட்டத்தில் முக்கிய உரையாற்றவும் டெல்லி வந்திருந்த சுந்தர் பிச்சை அவர்கள் இந்தியா வந்ததுமே எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் இந்தியா ஏஐ இம்பாக்ட் மாநாட்டுக்காக இந்தியா வந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்குது. வழக்கம் போல ஒரு அன்பான வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பிப்ரவரி 16 முதல் 20 வரை நடைபெறும் இந்த மாநாடு 110க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் 30 சர்வதேச அமைப்புகள் தேர்ந்து டெக் துறையை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. இதனால டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹோட்டல், உணவகம் பிஸியாக இருக்கு. ஹோட்டலில் ரூம் வாடகை 4லேருந்து 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அரசு தலைவர்கள், அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகள் அப்படின்னு அனைத்து தரப்பினரும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் காரணத்தினால ஒட்டுமொத்தமாக இந்திய ஏஐ துறை வலுப்பெற்றிருக்கு. இந்த மாநாடு இந்திய ஏஐ துறை வளர்ச்சியின் முக்கிய படியாகவும் பெரிய முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுது.
இந்த கூட்டத்தில் இந்திய ஏஐ நிறுவனங்கள் தன்னுடைய ப்ராடக்ட்களையும் சேவைகளையும் உலக நாடுகள் தேர்ந்து வந்திருக்கும் டெக் நிபுணர்களுக்கு காட்டிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் சுந்தர் பிச்சை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதமர் மோடி இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அளிப்பதாக சொன்னார். மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏற்படும் புதிய அலைகள் மற்றும் துறை சார்ந்த ஆட்டோமேஷன் உத்திகள் காரணமாக இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறை 2030க்குள்ள $400 பில்லியன் எட்டக்கூடும் அப்படின்னும் ஏஐ சந்தை கணிப்புகள் காட்டுது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, 1992 உலக கோப்பையில பாகிஸ்தானை வெற்றி பெற செய்த முன்னாள் கேப்டன் இம்ரான்கான் தற்போது சிறையில் இருக்கிறாரு. இந்த புகழ்பெற்ற பாகிஸ்தான் கேப்டனாக மட்டுமில்லாமல் பிரதமராகவும் பதவி வைத்தவர். ஆனால் தற்போதைய பாகிஸ்தான் அரசு அவரை சிறையில் அடைச்சிருக்கு. இம்ரான்கான் அவர்கள் 2023 முதல் சிறையில் இருக்காரு. லாகூர்ல கைது செய்யப்பட்டு தற்போது ராவல்பிண்டியில் இருக்கும் அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இம்ரானுடைய உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் இப்போது 14 முன்னாள் கேப்டன்கள் அவருடைய உதவிக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. இந்த ஜாம்பவான்களில் கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் ஆகியோரும் அடக்கம். சிறையில் இம்ரான்கானுடைய நிலை குறித்து முன்னாள் கேப்டன்கள் பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க. சிறையில் இம்ரானை மனிதாபிமானத்துடன் நடத்துமாறும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. முன்னாள் கேப்டன்கள் பாகிஸ்தான் அரசுக்கு மின்னஞ்சல் அனுப்பி இம்ரான்கான் பாகிஸ்தான்ல மட்டுமல்ல உலக கிரிக்கெட்டிலையும் சிறந்த வீரர்கள் ஒருவர் அப்படிங்கிறத நினைவூட்டியிருக்காங்க. முன்னாள் கேப்டன்கள் இம்ரான்கானுடைய தலைமையின் கீழ் பாகிஸ்தான் 1992 உலக சாம்பியன் ஆனதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் முன்னேற்றத்துக்கு அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ததாகவும் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இப்போது அவர் சிறையில் இருக்கிறாரு. அவருடைய உடல்நிலை கணிசமாக மோசமடைஞ்சிட்டு வருது. இம்ரான்கான் ஏராளமான மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 நாட்கள் சிறையில் இருக்கிறாரு. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் உள்பட மொத்தம் 14 முன்னாள் கேப்டன்கள் இம்ரான்கானுக்கு 3 முக்கிய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதுல முதல் கோரிக்கை, இம்ரான்கானுக்கு உடனடியாக நல்ல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அவருக்கு அவர் விரும்பும் சிறப்பு மருத்துவர்கள் வழங்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, இம்ரான்கானுக்கு சர்வதேச தரத்தின்படி மனிதாபிமானம் மற்றும் கண்ணியமான சிறை தண்டனை வழங்க வேண்டும். அவர் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க அனுமதிக்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, இம்ரான்கானுக்கு தன்னுடைய சட்ட போராட்டத்தை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபில் மற்றும் சுனில் கவாஸ்கர் தவிர மைக்கேல் அதர்டன், ஆலன் போர்டர், மைக்கேல் பேர்லி, கிரெக் சேப்பல், இயான் சேப்பல், பெலிண்டா கிளார்க், கிம் கியூஸ், நாசர் ஹுசைன், கிளைவ் லாயிட் மற்றும் ஸ்டீவ் வாக் ஆகியோரும் இம்ரான்கானுக்கு உதவ முன் வந்திருக்காங்க. அதே போல பாகிஸ்தான்லேருந்து வர செய்திகள்லாம் என்ன அப்படின்னா, இம்ரான்கானுக்கு கிட்டத்தட்ட 80% பார்வை குறைஞ்சிருச்சு, அதாவது பார்வை போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இம்ரான்கான் அவர்களை அங்க இருக்கும் அரசாங்கம் துன்புறுத்திட்டு இருக்கு அப்படின்னும், இம்ரான்கானுடைய உறவினர்கள் குடும்பத்தினரை கூட பார்க்க விடாம அவரை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு. உண்மையிலேயே இதை நினைக்கும் போது ரொம்பவுமே மனம் வருத்தமாக இருக்கு. என்னதான் அவர் பாகிஸ்தான்ல இருந்தாலும் அவர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர். இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிரதமராக இருந்தார். பிரதமராக இருந்தவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னதான் தப்பு பண்ணியிருக்கட்டும், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஊழல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாடு தாங்காது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. உண்மையிலேயே யாராக இருந்தாலும் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், திருந்துறதுக்கோ அல்லது சட்டப்படி அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதை விட்டுட்டு வெளியில விட்டா தங்களை எதிர்ப்பாங்க, தங்களுக்கு எதிராக வந்துருவாங்க அப்படிங்கறதுக்காக அவரை இப்படி சிறையில் அடைச்சு வெளியே வர விடாம சிறையிலே கொல்லணும்லாம் முடிவு பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே வேதனையான விஷயம். மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அது சரி, நீ பாகிஸ்தானை பத்தியும் பாகிஸ்தானுக்கிட்ட நீ எதிர்பார்க்கிற மனிதாபிமானத்தை பத்தி அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க சொல்றது புரியுது நண்பர்களே. பாகிஸ்தான் நம்ம மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி பாகிஸ்தான் மனிதாபிமானத்தோட நடக்கணும்னு நினைச்சிருந்தா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது. அதே போல நாம நம்முடைய மக்களை இழந்திருக்க மாட்டோம், நம்ம மக்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்தவர் தான் அவரையே இப்படி துன்புறுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே நமக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு கிரிக்கெட் பிளேயராக இம்ரான்கான் அவர்களுக்கு 14 கிரிக்கெட் வீரர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.